வணக்கம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவரு தமிழர்களுக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதை மறுபடியும் சொல்கிறேன். இன்னிலிருந்து இந்த தமிழ் புத்தாண்டை ஞாபகம் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, என்னோட மனைவியோட ஃபோட்டோ இது வரைக்கும் அதிகமாக யாருக்கும் பழைய ஃபோட்டோ தான் தெரியும். புது ஃபோட்டோ இப்போ எப்படி இருக்கா என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. அதே போல் அவங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அந்த பாதுகாப்புக்காகவும் சரி, அவங்க இன்னார் எனக்காக அவங்கள்ட்ட மற்றவங்க எனக்காக பேசணுங்கிறதுக்காகவும், ஏன்னா அவங்க இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் சொல்கிறது என் மனசுக்கு தெரியும், என் மனசுக்கு இருக்கு, என் மனசுக்கு தெரியும், என் மனசுக்கு தெரியும். யாராவது அவனை ஏன் போய் பார்க்கல வைக்கலை, அவன் ஏன் இப்படி பண்ணுறான் வைக்கிறான் அப்படின்னு சொன்னாலும் என் மனசுக்கு தெரியும், என் மனசுக்கு தெரியும்னு சொல்லி ஒரு தவறான பாதையிலே போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பாதைகள் இனிமேல் நடக்கக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வீடியோவை என் மனைவி எப்படி கட்டாயம் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க பார்க்காமலாம் இருக்க மாட்டாங்க. எல்லா வேலையும் பண்ணுவாங்க, ஆனால் பார்க்காம இருக்க மாட்டாங்க. சரியா? அதனால் இந்த வீடியோ அவர்களோட சொந்தக்காரவங்களுக்கும், முக்கியமாக அவரோட சித்தப்பா சித்திக்கும், அவங்க அம்மாவுக்கும், அவங்க சொந்தக்காரவங்களுக்கும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இந்த வீடியோ போட்டிருக்கேன். இன்னிலேருந்து என்னுடைய சேனல் லோகோ பழைய லோகோ இதுதான், நல்லா பார்த்துக்கிங்க. பழைய லோகோ இது மாதிரி தான் போட்டிருந்தேன். இனிமேல் வர்ற லோகோ இந்த மாதிரி இருக்காது. இதுதான் ஒரிஜினல் லோகோ. இந்த லோகோ தான் மாறும். இந்த லோகோவில் என்னுடைய ஒரிஜினல் ஃபோட்டோவை, அவங்க ஃபோட்டோவை நான் போட்டு லோகோவை ஆக்கியிருக்கேன். இந்த சேனலுக்கு இனிமேல் இந்த சேனல் மட்டுமில்ல, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் இந்த லோகோ தான் இருக்கும். இந்த லோகோவை பார்த்தா அது என்னுடைய சேனல், வேறு எந்த லோகோவும் இருக்காது. வேறு லோகோ இருந்தால் அது என்னுடைய ஃபேஸ்புக் இல்லை, என்னுடைய வாட்ஸ்அப் இல்லை, என்னுடைய இன்ஸ்டாகிராம் இல்லை, என்னுடைய த்ரெட்ஸ் இல்லை, என்னுடைய என்னுடைய டெலிகிராம் கிடையாது, எதுவுமே என்னது கிடையாது. இந்த லோகோ இருக்கிறது மட்டும்தான் எனக்கு சொந்தமானது. இன்னும் ஏன்னா அதிகமான நான் பொது பிரச்சனைகளை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த இடையில எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட லோகோ இருக்கணும், அது பெஸ்ட்டாக இருக்கணும், அடுத்தவங்க காப்பி பண்ணாமல் இருக்கணும். அப்போ அந்த லோகோ நான் எனக்கு உயிருக்கு மேலே மதிக்கிற என் ஒய்ஃபோட லோகோவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இது போட்டனால என் ஃபேமிலி, என் தங்கச்சிகளுக்கே பிடிக்காது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, என் தங்கச்சிகளுக்கு மட்டும்தான் பிடிக்காது. வேறு எல்லோரும் கூட ஏற்றுக்கிடுவாங்க. என்னுடைய அந்த பிள்ளையோட கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கும் அந்தவங்களுக்கு கூட ஏற்றுக்கிடுவாங்க. ஆனால் என் வீட்டில் ஏற்றுக்கிற மாட்டாங்க. அது எனக்கு முழுக்க தெரியும். இந்த லோகோ போடுறதுனால என் மனைவிக்கு ஒரு கெட்ட பொருளாக வராது. அதுக்கு மேலே அது இப்படி தள்ளிவிட்டு தலையை தட்டி விடுற மாதிரி போயிடுவாங்க. ஏன்னா இந்த 7 வருஷமாகவே அப்படித்தான். அவங்க ஃபோட்டோவை போடுறேனே, மற்றது போடுறேனே, வைக்கிறேனே அப்படிங்கிற கவலையெல்லாம் அவங்களுக்கு என்றைக்குமே வந்ததும் கிடையாது. என் பிள்ளைகளை காட்டாமையோ வந்ததோ அவங்களுக்கு எந்த நினப்புமே வராது. அவங்க ஒரு தனி கேட்டு சாப்பிட்றோமா, எந்திரிக்கிறோமா, வேலைக்கு போகிறோமா, திங்கிறோமா, பேல்றோமா, அதுதான் என்னுடைய மனைவியோட குடும்பத்தில். அவங்க அம்மாவும் சரி, அவங்க சொந்தக்காரங்களும் சரி, பூதிப்புறத்தில் ஒரு 5-6 சில்லடி நாயகி இருக்காங்க. அவங்க தங்கச்சி புருஷன், தங்கச்சி இவங்களாம் இருக்காங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்க கூட்டத்திலேயும் அவங்க குடும்பத்திலேயும் திங்கணும். அடுத்து எவன் கையில் காசு இருக்கோ அவங்ககிட்ட போய் வாங்கணும். என் மனைவி சேர்த்து தான் சொல்கிறேன். பணம் கிடைக்குதா, அடுத்து நம்ம எங்கே போகணும், எங்கே வரணும், என்ன பண்ணணும், பணம் கிடைக்குதா, சொத்து அடுத்து இப்போ யாராவது ஒரு ஆள் இப்போ சொல்லப்போனால் பணம் யார்கிட்ட இருக்கோ அங்கே இருப்பாங்க என் மாமியாவும் என் பொண்டாட்டியும். பணங்காசம் மட்டும் எதிர்பார்க்க அந்த மாதிரி இப்போ குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்லிப்பட்டில் இருக்க என் மாமியார் வீட்டில் இருக்காங்க. அதனால் இதை நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். அதனால் இந்த ஃபோட்டோவை போட்டனால அவங்களுக்கு மான பிரச்சனைலாம் வராது. இதை நம்ம முழுக்க சொல்லிடுறேன். ஏன்னா இது ஒரு டிவி சேனல்காரங்களும் பார்க்கலாம், ஒரு இன்ஸ்பெக்டர் பார்க்கலாம், ஒரு போலீஸ் அதிகாரிகள் பார்க்கலாம், கலெக்டரே பார்க்கலாம். என்ன இந்த ஃபோட்டோ போட்டிருக்கேன், அது காரணம் இந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்களுக்கு மான வெக்கம் கௌரவம்லாம் அது கிடையாது. என்னுடைய மனைவியோட குடும்பத்தில் கௌரவம்னா என்னன்னு தெரியாது. அதனால்
இந்த ஃபோட்டோ போடுறதுனால அவள் பெருசாவெல்லாம் வருத்தப்பட மாட்டா. ஏதோ ஒன்று போடட்டும், என் மனசுக்கு தெரியும்ல, என் மனசு ஏன்னா அவன் வந்து எதுவுமே பண்ணாத மாதிரியே அந்த முகம் இருக்கும். ஏன்னா நான் நடக்க மாட்டேன் இப்படி இருக்கறனால, நான் என்ன ஒரு சின்ன நல்லது பண்ணாலும் அது கெட்டதாகத்தான் தெரியும். கெட்டது அதாவது இதை இப்படித்தான் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது என் முகக்கூறு ஆயிடுது. அவங்களுக்கு வந்து பச்சை முகம் மாதிரி இப்போ லோகோ போடுவேன் பாருங்கள். இந்த போட்டிருப்பேன், லோகோவில் போட்டிருப்பேன். அந்த லோகோவிலே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். பச்சை குழந்தை மாதிரி இருக்கும் போங்க. அதனால் அவங்களுக்கு மிகப்பெரிய மான பிரச்சனைலாம் வராது. இதை மக்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன், மற்ற சமூக ஆர்வலர்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய சேனல் கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக இதை லோகோவை போடுறேன். அனைவரும் ஆதரவு தாருங்கள். இதுவரை எவ்வளவு ஆதரவு தந்தீங்களோ அதிகமாக எனக்கு போகணும், அதிகமான வேலைகள் நடக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களை நான் வேண்டிக்கிறேன். தயவு செய்து எனக்கு உதவி பண்ணுங்கள். மிக்க மகிழ்ச்சி. தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.